ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா உஜ்ஜயினி மகா காளி அம்மன். இது வந்து எங்கே இருக்குன்னா மா காளிக்குடியில் இருக்கோம். நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே போகல. ஆனால் அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பற்றி நம்ம இங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். சரிங்களா ஐயா? வணக்கங்கய்யா. வணக்கங்க. சொல்லுங்க ஐயா, இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது உஜ்ஜயினி காளி கோயில்னு பேர். மாகாளிக்குடி சமயபுரத்தில் பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. இது வந்து மகா காளிக்குடி. ஏன் பேர் வந்ததுன்னா மகா காளி இங்கே குடியிருக்கிறனால தான். இது உஜ்ஜயினி காளி. அம்பாளுக்கு கோரப்பெல்லாம் கிடையாது, சாந்தமாக இருக்கும். மூலஸ்தானத்துக்கு 3 கை தான், வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. அசுரனை வெல்லக்கூடிய சுரூபமாக இருந்தாலும் ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் கபாலமும் ஒரு கையில் தீச்சுடரும் வைத்திருப்பாள். சாந்த ஸ்வரூபிணி. கோபுரம் வந்து ஏக கலசம், அதாவது சக்தி பீடத்தில் சிவனுக்குள்ள மாதிரி ஒரே கலசமாக தான் இருக்கும். 5-7 கலசங்கள் இல்லாமல் ஒரே கலசமாக இருக்கும் என்பது இந்த கோயிலின் சிறப்பு. சரிங்க. இது எத்தனை வருஷமா அந்த கோயில் இருக்குங்கய்யா? இது வந்து அவர் ஆட்சி காலம் முடிந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு. அதனால் ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது மூலஸ்தானம் மட்டும் இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அவர் வழிபட்ட தெய்வம் கடைசியாக வந்து அவர் காலம் முடிஞ்ச உடனே அம்மாள் இங்கே இருக்கேன்னு சொன்னதுனால இங்கேயே அவர் விட்டுட்டு போயிட்டார். அந்த காளி இங்கே இருக்கு. இந்த கோயிலோட பலன் நம்ம இங்கே வேண்டிட்டு போனோம்னா என்னங்கய்யா நம்ம நடக்கும்? இங்கே நம்மளோட வேண்டுதல் என்னென்ன நிறைவேறும்? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும், திருமணம் ஆகாதவங்க திருமணமும், குறிப்பாக செய்வினை கோளாறுகள், மனநிலை கோளாறுகள் உள்ளவர்களுக்கு இங்கு வந்து சரியாகி உள்ளது. மிக அதிகமான பேர் வந்து இங்கே வழிபட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு மனநிலை கோளாறுகள் எல்லாம் சரியாகி கொண்டு நம்ம இங்கே வேண்டுனோம்னா நம்ம உடனே வந்துடலாங்களா, இல்லை எப்படி? கண்டிப்பாக நடக்கும். 6 வாரம் 7 வாரம் அது மாதிரி வரலாம். அஷ்டமி இந்த கோயிலில் விசேஷம். பௌர்ணமி, அமாவாசை சிறப்பு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. பூஜை நடக்கக்கூடிய ஒரே கோயில். சரிங்க. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்கய்யா? நாங்கள் இதே ஊர் தான். சரிங்க. இந்த கோயில் காப்பு கட்டி திருவிழான்னா காப்பு கட்டுறது நம்ம. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் நம்புகிற மாதிரி நம்மளும் இந்த தெய்வத்தை நம்பி எல்லாம் வழிபடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.